சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சகஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலுமூழ்வினையும் வாழ்வினையும் முதும் குருகையர்வோன் யாழினிசை வேதத்தியல். 10 5ஆம் திருவாய்மொழி 2ஆம் பாட்டு. நாரணன் எம்மான் பாரணங்காளன் வாரணம் தொலைத்த காரணம் தானே. நாராயணனாய் நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கின்றவன், பூமாதேவிக்கு நாயகன், கம்சனுடைய குவலயாபீடம் என்ற மதயானையை முடித்தருளின உலகங்களுக்கெல்லாம் காரணமானவனும் அவனே என்பது இதனுடைய பொருள். இந்த பாட்டிலிருந்து திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல துவங்குகிறார். பொதுவாக ஆழ்வார்களுக்கு திருமந்திரம் அல்லது நாராயண திருநாமம் நினைவுக்கு வருமானால் உடனே அந்த திருமந்திரத்தினுடைய பொருளையும் ஒருவாறு சொல்லியே போவது அவர்களுடைய வழக்கம். முன்னே பொருளை சொல்லி பின்னே சொல்லை சொல்லுவதோ அல்லது முன்னே சொல்லை சொல்லி அதன் பிறகு பொருளை கூறுவதோ இரண்டில் ஒன்று நிகழ்ந்தே தீரும் ஆழ்வார்களிடத்திலே. இப்படி நம்மாழ்வார் அருளி செய்தது உண்டா என்றால், முன்னே அர்த்தத்தை சொல்லி பின்னே மந்திரத்தை சொன்னது எங்கே என்றால், எண்பெரு கண்ணலத்து ஒன்பொருளீரிலா வன்புகழ் நாரணன் என்பதிலே முதலிலே பொருளை விளக்கி இப்பொருளுக்கு உரியவன் நாராயணன் என்று கூறினார். யாவையும் எவரும் தானாம் அமையுடையினாரணன் என்ற இடத்திலும் முன்பு பொருளை விளக்கி பிறகு திருநாமத்தை சொன்னார். அதே போல முதலிலே திருமந்திரத்தை சொல்லி பிறகு பொருளை சொன்னது எங்கே என்றால், நாரணன் எம்மான், நாரணன் ஏழுலகுக்கும் நாதன் என்ற இடத்திலும் நாரணன் எங்கள் பிரான் அவனே என்று சொன்னவுடனே அவனே அகல் ஞாலம் படைத்து இடந்தான் என்றும் சொல்லுவார். இதிலே நாரணன் ஆரம்பிக்கிறார். இங்கு முன்னே சப்தானுசந்தானமாயிற்று. நாராயணன் என்ற சொல்லை சொன்னார். இப்போது அதனுடைய பொருளை சொல்ல தொடங்குகிறார். மேலே பொருளை சொல்ல நினைத்து மீண்டும் நாராயண நாமத்தை எடுத்து சொல்லுகிறார். நாரணன் என்று அவனாறு எம்மான்
எங்களுக்கு சுவாமியானவன். பாரணங்காளன், பாரணங்கு என்றால் ஸ்ரீ பூமாதேவி, அவளுக்கு ஆளன், அவளை ஆள்கின்ற தலைவன் என்பது இதனுடைய பொருள். பூமிக்கு உரியவளான தேவதை பூமாதேவி. ஆகையினாலே பார் அணங்கு பூமியாகர தேவி என்பது இதனுடைய பொருள். எம்மான் பாரணங்காளன் என்கிற இது நாராயண சப்தத்துக்கு பொருளானபடி எப்படி அப்படின்னு கேள்வி வருது. பூமி பிராட்டிக்கு வல்லபன் என்று சொன்ன இது பெரிய பிராட்டியார் தொடக்கமான மனைவிகளை எல்லாம் சொன்னபடியாய் நித்திய சூரிகளையும் சொன்னதாகி நித்திய விபூதி நாதனையும் சொன்னபடியாகிறது. எம்மான் என்று இந்த லீலா விபூதிக்கு தலைவனாக இருக்கிற தன்மையை சொன்னபடியாகவும் கொள்ளலாம். ஆக அந்த பரமபதம் என்ன, இந்த நில உலகம் என்ன என்ற ரெண்டு உலகங்களுக்கும் நாயகன் உபய விபூதிநாதன் என்று சொன்னார். திருவஷ்டாட்சர மகாமந்திரத்திலே பிராட்டியினுடைய தொடர்பு தெளிவாக சொல்லப்படாது போனாலும் லட்சுமி சம்பந்தம் அங்கும் ஏறி நிற்கிறது. ஏனென்றால் இந்த ஆத்மாக்களை பாதுகாக்கும் போது பிராட்டி சந்நிதி இன்றியமையாமல் இருந்தே தீர வேண்டுமாகையாலே காக்கும் பொழுது, இந்த லட்சணம் காக்கும் பொழுது லட்சுமி பிராட்டி சம்பந்தம் எண்ணப்பட வேண்டியது. இதிலே லட்சுமி சம்பந்தமும் மனுசந்தேயம் என்று பிள்ளை உலகாரியர் இதை சொன்னார். லட்சுமியாசக ரிஷிகேசா தேவ்யா காருண்யரூபயா ரட்சக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிஜகீயதே என்ற ஸ்லோகம் ரிஷிகேசா இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஆளுகின்ற தலைவனான ஸ்ரீமன் நாராயணன் காருண்ய ரூபயா கருணையே வடிவெடுத்தவளான லட்சுமியா சகதேவ்யா லட்சுமி என்ற திருநாமமுடைய தன்னுடைய மனைவியோடு கூடியவனாகவே ரட்சகா ஆத்மாக்களை காக்கிறவனாகிறான் என்று சர்வ சித்தாந்தே எல்லா சாஸ்திரங்களின் முடிவுகளிலும் சித்தாந்தேபி எல்லா சித்தாந்தங்களிலும் கீயதே சொல்லப்படுகிறது என்ற ஸ்லோகம். ஆக எம்பெருமான் நமக்கு ரட்சகன், நம்மை பாதுகாப்பவன். எப்படின்னு கேட்டா பிராட்டியோடு கூடியே ரட்சகனே தவிர பிராட்டி இல்லாத வெறும் நாராயணன் ரட்சகனாக மாட்டான். ஆகையாலே பிராட்டியினுடைய தொடர்பு
அந்த நாராயணனை சொல்லும் பொழுதே தோற்றுவிக்கையாரே நாரணன் எம்மான் என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு மேலே எம்மான் வாரணங்காளன் என்ற பதப்பிரிவுக்கு என்ன கருத்துன்னா, குற்றம் செய்தது பொறுக்கைக்கு விஷயம் ஒரு விபூதியாம், பொறுப்பிக்கைக்கு ஓர் உலகம் இவளாம்னு அர்த்தம் பண்றார். அதாவது இந்த சேதனர்கள் குற்றங்களை தவிர வேறு செய்து அறிய மாட்டாதவர்கள். அவை அந்த குற்றங்களை பொறுப்பதற்கு லீலா விபூதி அமைந்திருக்கிறது. இங்கே இருக்கிற வாழ்தான் குற்றம் பண்ணுவாள். பிராட்டியினுடைய பொறுமை வெளியாவதற்காகவே லீலா விபூதி இருக்கிறது, உலகம் இருக்கிறது. அதை பொறுக்கைக்கு ஒரு விபூதி, நித்திய விபூதியான பரமபதம். ஆக இந்த பிராட்டி ரட்சகைன்னு சேர்றது. அதுக்கு மேல விவரிங்கோ, இந்த அச்சேதனன் பண்ணின குற்றங்களை பொறுக்கும்படியாக எம்பெருமானை செய்வதற்கு காரணமான இவள் அருளானது, பூமியினுடைய அருளானது பிராட்டி அருளை விட சர்வேஸ்வரன் அருளை விட அதிகமானது, பெரிதுங்கிறார். கிருதாகசாம்யதி என்று சாஸ்திரம். குற்றம் செய்தவர்கள் அவர்களை ரட்சிக்கிறான் என்று எம்பெருமான் குற்றம் தலை நிரம்பும்படி செய்த பிறகு இந்த ஆத்மாவை ரட்சிக்கிறான் ஈஸ்வரன். குற்றம் நிரம்பி ஐயோ இவ்வளவு குற்றங்களை பண்ணினோமே என்று அனுதாபப்படாதவர்களையும் காப்பவள் பெரிய பிராட்டியார். இப்படி பூமி பிராட்டியார் தலை அறுக்க சொல்லுகிறதன், கொடுக்க சொல்லுகிறதன் காகாசுரன் விஷயத்திலே பிராட்டி அருளினாள். அதாவது அந்த காகாசுரனுடைய தலையை அறுத்துவிடும் என்றும் சொன்னாள். அதன் பிறகு போனால் போகிறான் விட்டுவிடும் என்றும் சொன்னாள். முதல்ல தலையை அறும், தண்டனையை தாரும் என்று சொல்லி பிறகு மீதூர்ந்த அருளாலே விட்டுவிடும் என்று சொல்லுகிறவள் பிராட்டி. ஆனால் பூமாதேவி இருக்கிறாளே, குற்றமே நோக்காதவள், அவ்வளவு பொறுமையுடையவள் அல்லவா. ஆக நம்முடைய தண்டனையானால் அதற்கு மூலம் தண்டனை பலிக்கும்படி பண்ணி பிறகு அருள வேண்டுமா? அந்த குற்றங்களை காணாதவராக இருந்துவிடும் என்று போதிக்கிறாள் பூமாதேவியானபடியினாலே. இது ஒரு வகை. அப்பேற்பட்டவனாறு வாரணம் தொலைத்தா கம்சனுடைய குமரயாபீட்ட மத யானையை கொன்றொழித்ததை சொல்லுகிறாள். இப்படி சொன்ன இது தன்னை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுடைய தன்னை பற்றுவதற்கு விரோதியான பாவங்களை நீக்குகிற பரமதயாளன் என்பதை காட்டுகிறபடி
விரோதி நிரசனம் பகையை அழித்தல் திருமந்திரத்துக்கு அர்த்தமாகுமா என்று ஒரு கேள்வி வருமானால் அகாரத்திலே தொடங்கி திருமந்திரத்திலே சொல்லிக் கொண்டு போவது எது? ரட்சணம், காத்தல் தானே. ரட்சணத்துக்கு களை பிடுங்கித்தானே ரட்சிக்க வேண்டும். ஆகவே இதுவும் திருமந்திரார்த்தம் என்று அற்புதமாக காட்டுகிறார். கவனியுங்கள், இதிலே அகாரம் பிரணவத்தினுடைய முதல் எழுத்து எது? அகாரம். அந்த அகாரத்தாலே ரட்சணம் சொல்லுகிறது, காத்தல் சொல்லுகிறது என்பது சாஸ்திரம். ரட்சணம் என்ற அர்த்தத்தை உடைய தாதுவிலிருந்து அகாரம் பிறந்ததாகையாலே அகாரம் ரட்சணம் என்ற பொருளை சொல்லும். ஆக நாராயண மந்திரத்திலே ரட்சகத்துவம் சொல்லுகிறது, காப்பவனாயிருக்கும் தன்மை சொல்லுகிறது என்பதுதான் தேறின பொருள். கவனியுங்கள், அதாவது காத்தல் காத்தல் என்றால் அடியார்களுடைய விருப்பங்களை தலை கட்டி கொடுத்தலும் அடியார்களாலே விரும்பப்படாதவைகளை தவிர்த்தலும் காத்தலாகையாலே விரோதி நிரசனம் இங்கு சொல்லுகிறார். குவலயாபீடத்தை கொன்றான் என்று அவ்வாறு காரணந்தானே. அதாவது பிரணவத்தினுடைய முதல் எழுத்தான அகாரமானது தாது சக்தியினாலே காப்பவனாயிருக்கிற தன்மையையும் ரட்சகத்துவத்தையும் பிரகிருதி சக்தியினாலே காரணத்துவத்தையும் உலகங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பதையும் சொல்லுவதாகையாலே காரணந்தானே என்கிறார் இங்கே. ஆக நாராயண பதத்திற்கு பகுவிரீகி சமாசத்தில், பகுவிரீகி சமாசம்னா தமிழ்ல அன்மொழி தொகை என்று கூறுவார்கள். அந்த அன்மொழி தொகையிலே அர்த்தம் சொல்லும் பொழுது சகல சேதனா சேதனங்களிலும் அந்தர்யாமியாக இருத்தல் என்ற பொருள் சொல்லப்பட்டது. புரியுதா? எல்லா பொருள்களிலும் அந்த எம்பெருமான் உள்ளுரை உயிராக இருக்கிறான் என்பது தேறுகிறது. நாராயணம் அயனம் யகாசகா நாராயணா நரன் அழியாதவன் அர்த்தம். நாராயண அழியாதவர்களான ஆத்மாக்களுக்கு அயனம் ரட்சகனாக அல்லது இருப்பிடமாக இருப்பவன் எவனோ அவன் நாராயணன் என்ற பொருளும் வரும். நாராக அயனம் யஸ்ய சஹா நாராயண என்றால் இந்த ஆத்மாக்கள் அச்சித்து எல்லாம் எவனுக்கு இருப்பிடமாக இருக்கிறதோ அவன் நாராயணன் என்று துவந்த சமாசத்திலும் பகுவிரீகி சமாசத்திலுமாக ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம். ஆக எல்லா சேதனர்கள், சேதனர்னா
சைதன்யம் சைதன்யம் என்றால் ஞானம் அர்த்தம். சேதனர்கள்னா ஞானமே ஸ்வரூபமாக உடையவர்கள் ஆத்மாக்கள். அச்சேதனம் அச்சேதனம்னா அறியும் சக்தி இல்லாத பிராகிருத வஸ்துக்கள். ஆக சேதனா சேதனங்கள் என்றால் இதுதான் அர்த்தம். அந்த அந்தர்யாமியாக இருக்கும் தன்மையாலே இந்த சேதனா சேதனங்களுடைய சொரூபம் இருத்தலாகிற ஸ்திதி முதலானவைகளுக்கு காரணமாக இருக்கிற தன்மை பெறப்படுகிறது. அப்படி பெறப்படுகின்ற காரணத்துவத்தை எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிற தன்மையை காரணம்தானே என்று குறிப்பிடுகிறார். ஆகவே திருமந்திரத்துக்கு இதுவும் அர்த்தம் என்று முடிக்கிறார் பாட்டுக்கு. நாரணன் எம்மான் காரணங்காளன் வாரணம் தொலைத்த காரணம்தானே தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டு விழுந்து தானே ஆழ்வானே. இது மூன்றாம் பாட்டு. நாராயணனான தானே எல்லா உலகங்களுக்கும் சரீரியாய் உள்ளவன். எல்லாமே அவனுக்கு சரீரம். அவன் அந்த சரீரத்தினுள்ளே புகுந்திருக்கிற உயிராக இருக்கிறான். சரீரியாக சரீரத்தை உடைய உயிராக இருக்கிறான். அந்த நாராயணனே வேறு ஒருவருடைய துணை இல்லாமல் தானே படைத்து பிரளய காலத்திலே தானே இடந்தெடுத்து ஒருவருடைய அபேட்சையும் இல்லாதபடி தானே சமயங்களில் உண்பதும் உமிழ்வதும் செய்து தானே நிர்வாககனானவன் என்பது இப்பாட்டினுடைய பொருள். ஆக சர்வேஸ்வரனாக இருக்கிற தன்மைக்கு சர்வேஸ்வரத்துவத்துக்கு உரியதான பல வகையான காத்தல்கள் பண்ணும்படியை சொல்லுகிறது. அதாவது நாராயண சப்தத்தினுடைய பொருளாக கீழ்ப்பாட்டிலே சொல்லி போந்த காத்தல் விவரிக்கப்படுகிறது இந்த மூன்றாம் பாட்டிலே. கவனியுங்கள். தானே உலகெல்லாம் உலகமெல்லாம் அவனே அர்த்தம். சாஸ்திரங்கள்ல சர்வம் கல்விதம் பிரம்மா என்று ஒரு வாக்கியம் வருகிறது. அதாவது எல்லா பொருள்களும் பிரம்மமாகவே இருக்கின்றன. எல்லா வஸ்துக்களும் பிரம்மமாகவே இருக்கின்றன அப்படின்னு வேத வாக்கியம். இன்னொன்னு தத்துவமசி அப்படின்னு ஒரு வாக்கியம். அதாவது அந்த பிரம்மம் நீயாகிறாய், அந்த பிரம்மம் நீயாகிறாய் என்று சொல்லியிருக்கின்றதே, அதை மறுபடியும் எடுத்து மொழிகிறார் இந்த பாட்டிலே. தானே உலகெல்லாம் என்று அந்த ஹேத்துவை காட்டுகின்றார். கவனியுங்கள்.
தானே படைத்து இடந்து தானே உண்டு உமிழ்ந்து தானே ஆழ்கின்றான். ஆகையாலே உலகெல்லாம் தானே, அவன்தான் எல்லாம் அப்படின்னு அத்வைதம் அல்லவா இங்கு சித்திக்கிறது என்று கேட்டால் சரீராத்மபாவ நிபந்தனமாக, அதாவது நாம் சரீரமாக இருக்கிறோம், அவன் நமக்கு ஆத்மாவாக இருக்கிறான் என்பதை கொண்டோ ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது என்று நிர்வாகம் பண்ணுவது வேதாந்திகளின் முறை. அப்படி முறையானையாலும் சரீரத்தை உடையவன் சரீரத்தை காப்பதற்கு கடமைப்பட்டவனாகையாலும் அதுவும் ரட்சகத்துவத்தையே சொல்லுவதில் முடிகிறது. புரியுதா? கவனிங்கோ, தான் கூறிய அர்த்தத்துக்கு பிரமாணம் சொல்லுகிறார். தஜ்ஜலான் என்ற ஸ்ருதியை போலே, என்ற வேதத்தை போலே, சர்வம் கல்விதம் பிரம்மா தஜ்ஜலான் என்று சாந்தோக்கிய உபனிஷத்திலே காணப்படுகிற ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தை தஜ்ஜத்வ தல்லத்வ ததனத்துவங்களாலே இதம் சர்வம் கலு என்று பிரித்து கூட்டி அர்த்தம் கொள்ள வேணும். கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும். இல்லைன்னா இது பூர சீபாஷ்யம். அதை இதுல கொண்டு வந்து வைக்கிறார் சாஸ்திரார்த்தம். ஆக தஜ்ஜத்வ தல்லத்வ ததனத்வைஹி இதம் சர்வம் பிரம்மம் கலு என்றார் போலே இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. கவனிங்கள். தஜ்ஜத்வ அப்படின்னா அந்த பரமாத்மாவினிடமிருந்து உண்டானதாலும், தல்லத்வ அந்த பரமாத்மாவினிடத்திலே சென்று லயிப்பதாலும், ததனத்வ அந்த பரமாத்மாவினாலே பாதுகாக்கப்படுகின்றதாகையாலும், இதம் சர்வம் காணப்படுகின்ற இவைகளெல்லாம் பிரம்மகலு அந்த பரமாத்மாவே என்றோ என்பது அந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு மொத்தமான அர்த்தம். கவனிச்சுட்டு வாங்க. தது அனவத்துவம் என்பதிலே அன என்ற தாதுவுக்கு உயிர்ப்பித்தல் காத்தல் என்பது பொருள். இதெல்லாம் சாஸ்திரம் வாசிக்கணும். ஆக தஜ்ஜத்வ பிறவி, தல்லத்வ லயம் என்று ரெண்டையும் காட்டுகிறபடியினாலே இந்த தத்து என்ற சொல்லானது சூக்ஷ்மமான நிலையிலே இருக்கின்ற ஆத்மாக்கள் பிரகிருதி இவைகளை காக்கிறான், இவைகளை எம்பெருமான் பிறப்பிக்கிறான் என்ற அர்த்தம் தேறுகிறது. ஆக சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்ட பரம் தத் சப்தம். பிரளயகாலம் வரபோது விரிந்த பிரகிருதி இருக்கு பாருங்க, அது சூக்ஷ்ம தசையை அடைந்து விடுகிறது.
இந்த ஆத்மாக்களும் கூட சூட்சுமமாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த சூட்சும ஆத்மாக்களையும் சூட்சும பிரகிருதியையும் தனக்கு சரீரமாக கொண்டு எம்பெருமான் இருக்கிறானே, அது காரண தசை. தன்னில் சுருங்கி இருக்கிற பிரகிருதியை உலகங்களாக விரித்து அதிலே ஆத்மாக்களை எல்லாம் வாழ விடுகின்றானே, அது ஸ்தூல சித் விசிஷ்டம். ஸ்தூலமான பெரிதான ஆத்மாவினுள்ளே எம்பெருமான் இருக்கின்றான். ஆக ததனத்துவ அப்படிங்கிற சப்தம் இருக்கிறதே, அது எம்பெருமானுடைய சொரூபத்தை சொல்லுகிறது. அந்த எம்பெருமான் அதாவது ஸ்வேன ரூபேணாபினிஷ்பத்யதே என்று வேதம். ஸ்வேன ரூபேண அப்படின்னா எம்பெருமான் இந்த பிரகிருதி ஆத்மாக்கள் இவைகளை எப்படி காக்கிறான்னா, தன்னுடைய திருமேனியோடு நின்று ஆத்மாவை போல பிரகிருதியை போல சுருங்கி விரியல்ல எம்பெருமான் ஸ்வேன ரூபேண தான் இருக்கிற உருவத்திலேயே இருந்து ரட்சிக்கிறான் என்று சொல்ல வேண்டுகையாலே இது விசிஷ்ட பரம்னு அர்த்தம். இதுல ததனுத்துவங்கிற தச்சப்தம் இருக்கிறதே, அது கேவல ஸ்வரூப மாத்திரம். ஆகையாலே இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னா, சுருங்கி விரிகிற பிரகிருதி ஆத்மா இவைகளை தனக்கு சரீரமாக கொண்டு தான் ஆத்மாவாக இருந்து ரட்சிக்கிறவனாகையாலே ஆத்மா வேறு, பிரகிருதி வேறு, பரமாத்மா வேறு என்பது தெற்றென விளங்குகிறது என்று சிவாஷ்யத்துக்கு சுதப்பிரகாசிகை அழகாக எடுத்து காட்டுகிற இடம் இது. இந்த பாசுரத்திலே அழித்தல் சொல்லப்படவில்லையே இல்லையா? படைத்தலும் காத்தலும் தானே இந்த பாட்டில் சொல்றார். அழித்தல் சொல்லப்படவில்லை. என்ன சிருஷ்டி அப்பிய பூர்வின்னு சாஸ்திரம். அது என்ன புரியலையேன்னா, படைத்தல் என்பது படைக்கிறான் அப்படின்னு சொன்னாலே எதை படைக்கிறான்? உலகத்தை அர்த்தம் பண்ணக்கூடாது. அழிந்த உலகத்தை படைக்கிறான். அப்ப சிருஷ்டி சொன்னோடனே அழிந்து கிடந்த நிலையும் சொல்லப்பட்டது. அதை படைக்கிறான்ங்கிறது பொருளாற்றலாலே பெறுகிறது அல்லவா? யோஜனை பண்ணி பாருங்க. சிருஷ்டி அப்பிய பூர்வி. ஆகையாலே தல்லத்துவம் சித்தம். படைத்தான் என்றாலே எதை படைத்தான்? அழிந்து கிடந்ததை படைத்தான் என்ற பொருள் தேறுகின்றமையாலே படைத்தல் அழிந்தலை முன்னாக கொண்டுள்ளது ஒன்று என்பது தேறுகிறது. அதிலே தானே உலகெல்லாம் அப்படின்னு சொன்னா ஸ்வரூப ஐக்கியம் சொல்லுகிறது. அதே ஸ்வரூப ஐக்கியம்னா எம்பெருமான் வேறல்ல, உலகம் வேறன்று, எல்லாம் ஒன்றே என்ற ஒன்றுபட்டிருத்தலாகிற அத்வைதம் சொல்லுகிறதோ இங்கே அப்படின்னு கேள்வி வரும். இங்கு சொல்லுகிற ஒன்றுபட்டிருத்தல்
ஸ்வரூபத்தால் ஐக்கியம் சொல்லுகிறது அல்ல. எம்பெருமானுடைய தன் தன்மையை கொண்டு ஒற்றுமை சொல்லப்படுவதல்ல, சரீராத்ம பாவத்தாலே சொல்லப்படுகிறது இல்லையா? இந்த ஆத்மாக்கள்லாம் யாராயிருக்கா? சரீரங்களாக இருக்கிறார்கள். அந்த சரீரத்தின் உள்ளே யார் இருக்கிறான்? எம்பெருமான். ஆக சரீர ஆத்ம பாவத்தாலே ஒன்றுபட சொல்லுகிறது. அவன் வருகிறான் சொல்றான். சகா ஆகச்சதி, அவன் வருகிறான் அப்படின்னு சொன்னா அந்த உடல் மட்டும் தனியாக எழுந்து வருமா? பிணமா கடந்தான்னா அவன்கிற சொல்லே போடுறது, அது கிடக்கிறது அப்படின்னு சொல்லுவான். ஆக அவன் வருகிறான்னா அந்த சரீரம் தான் வருது. ஆனா சரீரத்தை நடத்தி கொண்டு வருகிறவன் யார்? உள்ளே இருக்கிற ஆத்மா. அந்த ஆத்மாவை நடக்க செய்பவன் யார்? பரமாத்மா. அப்படி ஒன்றை சொன்னால் ஒன்றில் ஒன்றாக மூன்று தத்துவங்களும் உண்மையாக தெளிகின்றபடியினாலே பிரம்மமும் ஜீவனும் ஒன்று. அதை தவிர மிச்சதெல்லாம் பொய் என்கிற அத்வைதம் அடிபடுகிறது. சொல்லத்தானே வேணும். ஒருவர் முகத்துக்காக பார்த்து வேதாந்தங்களே மறைக்க கூடாது, அதை வெளி சொல்லித்தான் ஆகணும். ஆக சரீராத்ம பாவம். அதோ வருகிறாரே ராமசுவாமி என்கிற அவர் அப்படிங்கிறார். ராமசுவாமின்னு எதற்கு பெயர்? வருகிறவருடைய உடலுக்கு பெயர். அந்த உடல் ஆத்மா வெளியேறுட்டா ராமசுவாமி வருகிறார் அப்படின்னு சொல்லுவானா? சீக்கிரமா ராமசாமி போயிட்டான், பணத்தை தூக்கிட்டு போறாமா. அப்ப உள்ளே ஆன்மா இல்லாத பொழுது அந்த பிராகிருத வஸ்துவுக்கு வைத்த பெயர் அழிந்து விடுகிறது. இதை நம்ம பார்க்கிறோம். சரி, அந்த சரீரமானது ஆத்மா இல்லாமலேயே நடந்து வரட்டுமே அப்படின்னா நடந்து வருமா? இல்லை. இப்ப அந்த மாதிரி ஒருத்தன் உள்ள நுழைஞ்சா நாம இருப்போமா? இருக்க மாட்டோம். ஆக நடக்க செய்கிறவன் யார்? உள்ளே இருக்கிற ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு சுவாதந்திரியம் கிடையாது. தன் விருப்பின்படி செயலாற்றுகின்ற ஒப்புயர்வற்ற வன்மை அவனுக்கு கிடையாது. நடப்பிக்கிறவன் யார்? பரமாத்மா. ஆக பெயருடைய சரீரம், பெயரில்லாத ஆத்மா, அந்த ஆத்மாவினுள்ளே பரமாத்மா என்று மூன்றும் ஒன்றில் ஒன்று உள்ளதாய் இருக்கிறதே தவிர மூன்றும் வெவ்வேறு உண்மை பொருள்கள், மூன்றும் ஒன்றல்ல என்ற விசிஷ்ட அத்வைதம் தான் சித்திக்கும். அத்வைதம் சித்திக்காது. விசிஷ்ட விசிஷ்டன்னா ஒன்றாக சேர்ந்தன்னு அர்த்தம். அத்வைதம் அத்வைதம்னா அந்த பரமாத்மாவை தவிர அவனுக்கு ஈடாக இரண்டாவது பொருள் இல்லை. ஒன்றாக சேர்ந்த சரீரம், சரீரத்தின் உள்ளே ஆத்மா, ஆத்மாவின் உள்ளே பரமாத்மா என்று ஒன்றுபடவும் சொல்லலாம், பிரித்தும் சொல்லலாம் அல்லவா? ஆக மூணு பொருள் இருக்கு. பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா, மூணு பொருள் சத்தியம்.
ஆகையினாலே சரீராத்ம பாவத்தாலே சொல்லுவானேன் படைத்தான் என்கையாலே இந்த சாமானாதிகரண்யம் ரொம்ப கஷ்டம். அதாவது மூன்றையும் ஒன்று சேர்த்து சொல்லுவது. பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா, இந்த மூன்றையும் ஒன்று சேர்த்து சொல்லுவது காரிய காரணத்தின் நிபந்தனம்னு சொன்ன என்ன அப்படின்னு கேள்வி வந்தது. காரணமாக இருக்கும் தன்மையை சொல்லி காரியத்தில் உண்டான விகாரங்கள் நன்னா கவனிக்கணும். நானா புரியாது. காரணமாக இருக்கிற தன்மை சொல்வோமானால் காரியத்தில் உண்டாகிற வேறுபாடுகள் காரணமாக இருக்கிற பரமாத்மாவினிடத்திலும் உண்டாகும் என்று சந்தேகித்து சரீர ஆத்மபாவத்தாலே சொல்லுகிறது. சரீரத்துக்கு காய்ச்சல் வருது, இருமல் வருது, ஜுரம் வருது, இதெல்லாம் ஆத்மாவை தீண்டுமா? அதே மாதிரி ஆத்மாவினுடைய தோஷங்கள் உள்ளிருக்கிற பரமாத்மாவை தீண்டா. தாமரை இலையிலே தண்ணீர் இருந்தாலும் அதனோடு ஒட்டாது இருப்பது போல பிரகிருதியோடு ஒட்டாது ஆத்மா உள்ளே இருக்கிறான், ஆத்மாவோடு ஒட்டாது பரமாத்மா உள்ளே இருக்கிறான். ஆத்மா எம்பெருமானாலே தரப்பட்ட சரீரத்தை கொண்டு என்னென்ன விதமாக நடக்க வேண்டும் என்று உபதேசித்திருந்தாலும் அதை அத்துமீறி செய்யத்தகாத காரியங்களிலே பிரகிருதியினால் உண்டாகிற தத்துவங்கள் தூண்ட பரமாத்மாவினிடத்திலே ஈடுபட வேண்டியவன் இவைகளிலே கால் தாழ்கிறான். ஆனபடியினாலே இந்த ஆத்மாவை குற்றம் செய்தவனாக எம்பெருமான் எண்ணுகிறான். ஆத்மஸ்வரூபத்தில் குற்றம் கிடையாது, ஆத்மாவுக்கு குற்றம் வந்தேறி. ஆத்மாவுக்கு சொரூபதா இயற்கையாக குற்றம் உண்டா? கிடையாது. ஆனா குற்றமுள்ள பொருளும் சுவாமி நல்லா தீர்த்தம் ஆடுறார், நல்ல சந்தன சோப்பு போட்டு குளிச்சிருக்கார், கம கம கமன்னு வாட அப்படியே நடந்து போச்சே சாக்கடையில கால வச்சுட்டார். சந்தன வாட வருமா? சாக்கடை வாசனை வருமா? ஆனால் கழுவினால், நீர் விட்டு கழுவினால் அந்த சாக்கடை வாசனை போய் அவருடைய இயற்கையான வாசனை தான் வெளியே வருகிறது. அதுபோல இந்த ஆத்மா பரமசுத்தம், ஆனாலும் பிரகிருதி சம்பந்தம் என்ற சாக்கடையிலே விழுந்து விட்டபடியினால் தோஷமுடையவனாக ஆகிறான். எம்பெருமானுடைய கருணையினாலே அது கழிக்கப்பட்டு விட்டால் ஆத்மா தன்னிறம் பெறுகிறான். பின்னால வரப்போறது இது அழகா சொல்ல போறார், சொல்றேன். ஆக எம்பெருமானை காரணம்னு சொன்னா காரியத்திலே இருக்கிற வேறுபாடுகள் காரணமாக இருக்கிற பரமாத்மாவினிடத்தில் உண்டாகும் என்று சங்கித்து சரீராத்ம பாவத்தாலே சொல்லுகிறார். சரி, சரீரம் ஆத்மா என்ற பாவத்தாலே ஐக்கியம் சொன்னால் விகாராதி தோஷங்கள் வராதான், விகாரம் முதலிய குற்றங்கள் வராதான்னா சரீரகதமான உடலுக்கு உள்ளதான, உடலுக்கு உள்ளது எது? சைசவம்.
பால்யம், யௌவனம், வார்த்தக்கியம், இதெல்லாம் சரீரத்துக்கு வருகிற தோஷங்கள். குழந்தையாயிருப்பது, பாலனாயிருப்பது, இளைஞனாக இருப்பது, கிழவனாக இருப்பது என்றைக்கு உடலுக்கு உள்ளதான பால்ய யௌவனாதிகள் ஆத்மாவை தொடாதது போல. சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு ஜுரமா வரும், ஆத்மாவுக்கு சிக்கன் குனியாவா வரும், அதுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆக சரீரகதமான தோஷங்கள், சரீரத்துக்கு உரியதான தோஷங்கள் எல்லாம், விகாரங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு வராது என்பது தெரிகிறது. அதனால தோஷாஸ்பர்சம் இதுக்கு சொல்றார். யதோர்ணநாபிகி ஸ்ரிஜதே கிருண்ணதே ச என்று ஸ்ருதி வேதம் ஓதுகிறது. அதாவது சிலந்தி அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கு. அந்த சிலந்தியானது என்ன பண்றது? தன்னுள் இருக்கின்ற நூலை கொண்டு தனக்கு ஒரு வீட்டை பண்ணிக்கொண்டு அந்த காரியமான பிறகு தன்னில் இருந்து வந்த அந்த நூலை தனக்குள்ளே கொண்டு விடுகிறது. இதான் சிலந்தியினுடைய செயல். எப்பெருமான் தன்னுள் இருக்கிற பிரகிருதியை படைத்து அதிலே ஆத்மாக்களை வாழ விடுகிறான், மறுபடியும் தனக்குள்ளே கொண்டு விடுகிறான். இதான் சிருஷ்டி சம்மானம் என்று சொல்வதல்ல. பிள்ளைபெருமாளை என்றார் திருவரங்கத்து மாலை என்று அருமையான ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அதுல என்னன்னு கேட்டா, சின்னூல் பல பல வாயால் இழைத்து